லைவ் தமிழ் செய்திகள். என்றும் இல்லாத அளவு சரிக்குமப்பா நிகழ்ச்சி நடைபெற்ற நேரு அரங்கம் களை கட்டியிருந்தது. யார் வின்னர் என்று பலரும் காத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு புதிய நிகழ்வாக மெல்லிசை மன்னர் MSBயின் புதல்வர் கலந்து கொண்டு சிறந்த வெற்றியாளராக பழைய பாடலுக்கு முதல் நிலை வைத்து வந்த திவினேஷுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கின்றார். அங்கிருப்பவர்கள் மெய்மறந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு இந்த பொடி சிறுவனின் பாட்டில் இவ்வளவு ஈர்ப்பிருந்திருக்கின்றதா? மெல்லிசை மன்னர் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற பல இசை அரசர்களுக்கு அவர் தீனி போட்டவர். அவரின் இசையை ரசிக்காதவர்கள் இல்லை என்றே கூற வேண்டும். சினிமா உலகம் அவரின் இசையில் வாழ்ந்து வந்தது. அந்த அளவுக்கு அங்கு பிரபல்யம் பெற்ற படங்கள் அந்த சினிமா துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தெடுத்த இசை என்றால் அது மெல்லிசை மன்னர் MSBயின் இசையாகவே பார்க்கப்படுகின்றது. உலக இசை அரசன் மெல்லிசை மன்னரின் இளவரசர் என்ற பதவியை இந்த திவினேஷ் என்ற சிறுவனுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அளவு அவன் மெல்லிசை மன்னரின் பாடல் மீது கூடிய ஆர்வம் காட்டி வந்தான். சிறந்த பாடகராக தெரிவு செய்யப்பட்டு மெல்லிசை மன்னரின் புதல்வரால் மெல்லிசை இளவரசர் என்ற பட்டம் வழங்குவது என்றால் அது சிறந்த மெய்சிலுக்க வைக்க கூடிய ஒரு விடயமாகும். அந்த அளவு பிரபல்யமான நிகழ்வாகவே அது பார்க்கப்பட்டது. உலகத்தில் இருக்கின்ற பல இசைப்பிரியர்கள் மெய்சிலுத்தி நின்றார்கள். இந்த நிகழ்வு பலருக்கும் சங்கீதத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவதானிகள் கூறுகின்றார்கள். உலகத்தில் இருக்கின்ற இசைத்துறை பிரபல்யங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு மனமகிழ்வை தெரிவித்து வருவதாகவும் திவினேஷுக்கு வாழ்த்துக்களையும் அவர்களுடைய ஆதரவையும் வெளிக்கொணர்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அந்த அளவு மெல்லிசை இளவரசர் திவினேஷ் சிறந்த ஒரு பின்னணி பாடகராக வர வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகளும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.